அரக்கோணம் சென்னை இடையிலான மின்சார ரயிலில் போதை ஆசாமிகள் இருவர் வெளிப்படையாக மது அருந்தி புகைப்பிடித்த சம்பவம் பயணிகள் மத்தியில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியது. ரயில் பெட்டியை திறந்தவெளி பாராக மாற்றியவர்களுக்கு தக்க பாடம் புகட்டப்படுமா? இது பப்ளிக் பிளேஸில் பண்ணலாமா அந்த மாதிரியே? சரி பண்ணுங்க. வியாபாரம் பண்ணா மின்சார ரயிலில் உல்லாச பயணம் மேற்கொள்வதாக நினைத்துக் கொண்டு இருவர் போதையில் மிதந்த காட்சிதான் இது. தட்டி கேட்ட சக பயணியிடம் ஏகவசனம் பேசியவர்களை ரயில்வே போலீசார் தங்களது பாணியில் கவனிப்பார்களா? ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் இருந்து சென்னை சென்ட்ரல் மற்றும் சென்னை கடற்கரைக்கிடையே நாள்தோறும் மின்சார ரயில்கள் இயக்கப்படுகின்றன. இதில் வேலைக்கு செல்வோர், பள்ளி கல்லூரி மாணவர்கள், வியாபாரிகள் என ஏராளமானோர் பயணித்து வருகின்றனர். இந்நிலையில் அரக்கோணத்தில் இருந்து சென்னை சென்ட்ரலுக்கு மின்சார ரயில் ஒன்று புறப்பட்டது. ரயில் சிறிது தூரம் சென்றதும் இருவர் ரயில் பெட்டியின் கதவின் ஓரம் சமணங்கால் போட்டு அமர்ந்தனர். பல்வேறு கதைகளை பேசிக் கொண்டிருந்தவர்கள் திடீரென தங்களது பேக்கில் வைத்திருந்த சரக்கு பாட்டிலை வெளியே எடுத்தனர். தொடர்ந்து பிளாஸ்டிக் டம்ளர் மற்றும் சைடிஷ்களையும் எடுத்திருக்கிறார்கள். தங்களை சுற்றி பயணிகள் இருப்பதை சற்றும் கண்டுகொள்ளாத போதை ஆசாமிகள் டம்ளரில் மதுபானத்தை ஊற்றி குடிக்க ஆரம்பித்தனர். தொடர்ந்து சிகரெட்டை பற்ற வைத்து புகைத்திருக்கிறார்கள். அதுவரை அமைதி காத்த சக பயணிகள் சிலர் பொங்கி எழுந்துள்ளனர். இது என்ன ஓம் பாரா என்று தட்டி கேட்டுள்ளனர். அதற்கு போதை ஆசாமிகள் உங்க வேலையை பாருங்க சார் என்ற ஏக வசனம் பேசியிருக்கிறார்கள். தொடர்ந்து புகையை காற்றில் பரவவிட்டு பொறுமையை சோதித்துள்ளனர். உடனே பயணி ஒருவர் போதை ஆசாமிகளின் அக்கப்போரை செல்போனில் படம் பிடித்திருக்கிறார். அதை கண்டதும் பம்மிய போதை ஆசாமிகள் சரக்கு பாட்டிலை தங்களது பேக்கிற்குள் மறைத்து வைத்துள்ளனர். இது தொடர்பான வீடியோ வெளியாகி ரயில் பயணிகள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. ரயிலில் மது அருந்தக்கூடாது, புகைப்பிடிக்க கூடாது என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இருந்தபோதும் அதை காற்றில் பறக்கவிட்டு அத்துமீறும் இதுபோன்ற நபர்கள் மீது ரயில்வே போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. ரயில் பெட்டிகள் மது அருந்தும் கூடாரமாக மாறாமல் இருக்க ரயில்வே பாதுகாப்பு படையினர் கண்காணிப்பு பணியை தீவிரப்படுத்தி பயணிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது.